நாங்கள் இப்போ விஞ்ஞானபுரம் ஜங்ஷனில் நிற்கும் வருதுங்க. இதுக்கு வந்தோம்னாக்கி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் வந்தோம். அங்கே வாழைப்பாடு இருக்குது. ஒரு 12 அப்பப்பா என்ன வெயில், எப்படியோ ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி வந்து உட்காந்தாச்சு. ஜூஸ் போடுறதுக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறதுக்கு எல்லோரும் அடிக்கிறாங்க. 2-3 கடை போய் கடைசியில் ஒரு கடையில் போட்டு தரேன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்கார் மாதுளை ஜூஸ் உடனே வந்துடுச்சு. மாதுளை ஜூஸ் அவங்களுக்கு வந்தாச்சு. நான் ஆப்பிள் ஜூஸ் கேட்டிருந்தேன். ஆப்பிள் ஜூஸ் வேறு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, உட்காந்து குடிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துட்டே இருந்தோம். என் வீட்டுக்கார் கப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஜூஸ் கப்பு என்ன பெருசாக இருக்குது, குடிக்க முடியல, அவ்வளோ ஜூஸ் இருந்துச்சு. அந்த பக்கத்தில் கூட ஜக்கும் அந்த கப்பும் ஒன்று போல் இருக்குது, ஒரே சைஸில் இருக்குது. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வர லேட்டாதனால நான் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ, ஜூஸ் குடிக்க வர அதிர்ஷ்டம் வேணும் போல். நம்ம கேட்டோன்னே கிடைக்கல பார்த்தீங்களா, அவங்களுக்கு கேட்டோன்னே கிடச்சிட்டு நமக்கு கேட்டோன்னே வரல பார்த்தீங்களா. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என் வீட்டுக்காருக்கு ஜூஸை பார்த்துட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஜூஸ் வந்து என்னால் குடிக்கவே முடியலை. கப்பு பெருசாக இருந்துச்சு. 70 ரூபா தான் ஒரு ஜூஸ். ஆனால் நிறையா ஜூஸ் இருந்துச்சு. குடிக்க முடியாமல் இருந்தாலும் என் வீட்டுக்காரர் குடிக்காமல் எழும்பவே கூடாது, குடிச்சிட்டு எத்தனை மணி ஆனாலும் குடிச்சிட்டு தான் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு.